அழகு தேவதை என் பாட்டுக்கு ஆடும் சிந்தாமணி மனதை மயக்க வைக்கும் அவளின் தாவணி. சூரியன் மறைந்து நிலவு ஒழிக்க வருடங்கள் 1000 ஏன் வெளியே தாக்க கவலை மருந்து என்னோட அடிப்பட வாடி என் ஹனிபி I'm getting crazy over you baby உந்தன் அழகு மேனி என்னை கொள்ளுதடி மது அருந்தாமல் போதையேறு. வணக்கம் நேயர்களே, மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு, அதாவது இந்த 2011ஆம் ஆண்டு நாம் மீண்டும் சந்திக்கின்றோம். இந்த 2011ஆம் ஆண்டு நமது கலைஞர்களுக்கு, குறிப்பாக உள்ளூர் கலைஞர்களுக்கு நல்ல சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த வருட நிகழ்ச்சியை நாம தொடங்குவோம். மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நிறைய உள்ளூர் கலைஞர்களை பற்றிய தகவல்களை நாம பரிமாறிக்கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக வளர்ந்து வரும் கலைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டு வராங்க. நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து நாங்க இதுல பங்கெடுக்கலாமா, ஏன்னா நாங்க இந்த மாதிரி சிங்கிள்ஸ், அதாவது ஒரு பாடல் தொகுப்பு வெளியிட்டு இருக்கோம், எங்க பாடல் தொகுப்பை நாங்க அறிமுகம் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஆர்வத்தோட நமக்கு கூப்பிட்டு பங்கெடுக்கும் கலைஞர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நைட் ஃபீவர் இந்த சிங்கிள்ஸ், அதாவது ஒரு பாடல், இதை வெளியீடு செய்திருக்கும் திரு சத்யா, பிரவீன், கலைத்துறைக்காக அவின் என்ற பெயரில் இருக்கும் இருவரை நாம சந்திக்க போகின்றோம். வணக்கங்க சத்யா. வணக்கம் நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அவின் என்கிற பிரவீன் குமார். அதாவது உங்க இயற்பெயர் பிரவீன், கலைத்துறைக்காக அவின் அப்படின்னு மாத்திக்கிட்டீங்க. சரி சத்யா, நீங்க எதுவும் பெயர் வச்சுக்கணும்னு நினைக்கலையா? இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. நம்மள அம்மா அப்பா பேரு வைத்த பேரே அந்த பேரோடய கலைத்துறையில வெற்றியா பயணம் செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க. உண்மையில அதான் உண்மை. சரிங்க சத்யா, அவின், நீங்க முதல்ல வந்ததுமே பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஏறக்குறைய ஒரு 4 வருட காலமா இந்த இசை துறையில ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு. சரி, முதல்ல உங்களுடைய இசை பயணத்தின் தொடக்கம் எப்படி இருந்தது? ஓகே, நாங்க அண்டர் கிரவுண்ட் குரூப்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி ரேடியோல வெளியாகாம பாட்டுங்க நாங்கள் சொந்தமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பாட்டுங்க செய்யும் போது லைக் சுரேஷ் ரோகன் என்ற ஒருத்தர் இருக்கார், மியூசிக் டைரக்டர். ஸோ அவரு கூட தான் நாங்கள் ஒரு பாட்டு செஞ்சோம். அப்போ அந்த பாட்டு செஞ்சோடனே வெளியாக்க முடியல, ஏன்னா அது ஒரு மலை சாங். பட் வி ரீமிக்ஸ் டு தமிழ் சாங் பண்ணால இப்போ நாங்கள் வெளியாக்கலை. அது ஒரு 1000 கோடின்றது. அது ஒரு பரிபு பின்தாங்னு ஒரு மலை சாங் இருக்கு. அந்த பரிபு பின்தாங் சாங்லேருந்து நாங்கள் ரீமிக்ஸ் பண்ணி செஞ்சோம். பட் வி கூட என்னால் வெளியாக்க முடியல அந்த பாடலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சந்திச்சு திருப்பி வேற ஏதாச்சும் பாடல் செய்யலான்ட்டு இருந்தோம். அப்போ தான் தீபன்ற ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவரு கூட நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாடல் செஞ்சிருந்தோம். அப்போ ஒரு காதல் கதை. அப்போ நான், அவின், எங்கள் பிரதர் டர்மான் இன்னொருத்தருக்காக அவங்க எல்லாமே உட்காந்து அந்த லிரிக்ஸ் ரைட் பண்ணி எல்லாமே செஞ்சோம். அதில் ஒரு நல்ல இது கிடைச்சிச்சு எங்களுக்கு, வரவேற்பு நல்லா கிடைச்சிச்சு எங்களுக்கு அதில். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பாடல் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பாடலாக செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி சில ஆல்பத்தில் நாங்கள் பாடியிருக்கோம். அப்படியே தான் மேலே வந்திருந்தோம். சரி அவின், நீங்களும் சத்யாவும் முன்மே நண்பர்களா, இல்ல இப்ப இந்த இசைத்துறையில ஈடுபட்ட பிறகுதான் நல்ல நண்பர்களா? நீங்க எப்படி சொல்லணும்னா, நானும் சத்யா சோல்மேட் வாங்கல, அந்த மாதிரி ஒரு நண்பர்கள். எப்படின்னா, நானும் சத்யாவும் ஆக்சுவலி காலேஜ்ல 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டு, அப்ப ஒரு நாள் பேசிட்டு சொன்ன இந்த மாதிரி எனக்கும் மியூசிக்ஸ்ல இந்த மாதிரி ஆர்வம் இருக்குன்னு. அப்ப அவங்களும் சொன்னாங்க, இல்ல நானும் ஒரு குரூப்ல இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப தீபனும் எங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவங்களும் சொன்னாங்க, இல்ல நானும் இந்த மாதிரி மியூசிக் தான் செய்யறேன்னு. இந்த நைட் ஃபீவர் பாட்டு எப்படி இருந்துச்சுன்னா சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஒரு பாட்டு செய்ய போய் இன்னொன்னு பாட்டாயிருச்சு. அது செய்ய போனது வேற பாடல், ஆனா உருவானது வேற பாடல். நான் சத்யா என்னோட இன்னொன்னு பாட்டு கூப்பிட்டு போனேன். அங்க போனேன்னு தீபன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னொன்னு ஒரு மியூசிக்கை காமிச்சு சொன்னாங்க, இந்த பாட்டு செஞ்சிருக்கோம், இது பார்ப்பேன்னா. அப்ப நானும் சத்யா உட்காந்து பேசி பரவாயில்ல முதல் இதை செஞ்சிருவோம் நானே. அப்போ ஒரு காதல் கதை வந்துச்சு, அங்கேருந்து உருவானது தான். அப்போ என்ன பண்ணோம், நைட் ஃபீவருக்கும் ஒரு காதல் கதைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணோன்னா, நைட் ஃபீவர் ஒரு பகுதியில் மட்டும் ஒரு காதல் கதையோட அந்த ரேப் எடுத்து அந்த மியூசிக் ஆக்கியாச்சு, ஒரு கனெக்ஷன் மாதிரி. அந்த மாதிரி செஞ்சோம். அப்போ என்ன சொன்னா, ஒரு காதல் கதை அண்ணனா, நைட் ஃபீவர் தம்பி. ஆக இசைத்துறையில உங்களுடைய முதல் படைப்பு ஒரு காதல் கதை. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு இப்ப இந்த நைட் ஃபீவர் இந்த பாடல் தொகுப்பை வெளியீடு செஞ்சிருக்கீங்க. சரி, இப்போ முதல்ல ஒரு காதல் கதை, அண்ணன் தம்பி உறவை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆக முதல்ல அண்ணனுடைய பாடலை நம்ம கேட்போம். என்னை பகலாய் வெறுத்தாயடி, பகலொழி உண்டு அறிவாயடி,
நாடினே என் நினைவெல்லாம் நீதானே உன் காவலன் நாவினே கண்மணி. மின்னலின் மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் நைட் ஃபீவர் என்ற பாடல் தொகுப்பை வெளியீடு செய்த சத்யா அவின் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆக சத்யா அவின், உங்களுடைய முதல் பாடல் தொகுப்பான ஒரு காதல் கதை, அந்த பாடலை நம்ம கேட்டோம். நல்ல ஒரு மெல்லிசையா இருந்தது. அதுல ஒரு சிறிய பாகம் மட்டும் ஒரு ரேப் மியூசிக் அப்படி வந்திருந்தது இல்லையா? உங்களுடைய முதல் பாடல் தொகுப்பு வந்து நல்ல மெல்லிசையா இருந்தது. ஆக இப்ப இரண்டாவது நைட் ஃபீவர், இந்த பாடல் வந்து எப்படி இதே அளவுல தான் இருக்கா அப்படின்னு நேயர்களுடைய கேள்வி இருக்கலாம். ஏன்னா நைட் ஃபீவர் பேரை ஆங்கிலத்துல வச்சிருக்கீங்க. ஒரு காதல் கதை வந்து நம்ம வந்து தீபன் கூட செஞ்சிருந்தோம் பாருங்க. அப்ப அவர் வந்துட்டு ஃபுல்லா வந்து மெலடி சாங் தான், மெல்லிசை பாடல்கள் தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து முழுமையா வந்து ரேப் இதுக்கெல்லாம் அவர் இறங்கல. அவரோட வந்து மெல்லிசை, அவரு கூட நாங்க இந்த பாடலை செய்யும் போது வந்துட்டு எங்களுக்கு ஃபுல்லா வந்து மெலடிஸ் தான் இதா இருந்துச்சு. ரேப் வந்து நாங்க இது பண்ணிக்கல, இந்த ரேப் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக மெலடிஸ் பாடல்களை தான் நாங்கள் பாடிக்கிட்டு இருந்தோம். அவரு கூட நாங்கள் வேலை செய்யும் போது நிறைய விஷயம் எங்களுக்குள்ளே நடந்துருந்துச்சு. அவர் வந்து ரெக்கார்டிங் செஞ்சாருன்னா அவர் தனியாக ஸ்டூடியோ வச்சுருந்துருக்காரு. அப்போ அவர் கூட ரெக்கார்டிங் செய்யும் போது லைக் நாங்கள் ரொம்ப கூட்டாளிங்க நண்பருங்களாம் அங்கே போவோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா முதல் துறைக்கு வரணும்னா அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். யாரும் அந்த டைமில் சப்போர்ட் இல்லை, அம்மா அப்பா சப்போர்ட் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அவங்க எங்களுக்கு காசு கொடுத்து தான் எங்களுக்கு இங்கே போகிறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ஒருத்தவங்கத்தில் மேலே வந்தோம். ஆனால் இப்போக்குள்ள பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்களாம் இருக்காங்களே, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சில நேரத்தில் வந்து எங்களுக்கு ஷோ கொடுத்துருக்காங்க. ஷோ செய்ய அது வழியாக தான் வந்து எங்களுக்கு நிறையா மேடையில் பாடுறதுக்கு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வழியாக எங்களுக்கு நிறையா விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நைட் ஃபீவர் வந்து நாங்கள் தீபன் கூட செய்யல. நைட் ஃபீவர் வந்துட்டு இன்னொரு இசையமைப்பாளர், அது வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாளில் ஒரு ப்ராஜெக்டில் செஞ்சுட்டு வந்தோம். அதுதான் அவர் சொன்ன மாதிரி பிரவீன் சொன்ன மாதிரி, அது வந்துட்டு ஒரு தனியாக வேறு செய்ய போய் தனியாக வேறு எதுவும் ஒன்று வந்து அந்த பாடலை செஞ்சுருந்தோம். ஸோ அது செய்யும் போது நாங்கள் வந்து நிறைய பேர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். லைக் சைக்கோ மந்த்ரான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் தான் வந்து அந்த ஃபுல் மாஸ்டரிங் செஞ்சார். ஓகே, அந்த பாட்டுக்கு மாஸ்டரிங் செஞ்சார். அப்புறம் பிக் சைஸ் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் அந்த பீட் செஞ்சுருந்தாங்க. ஓகே, லிரிக்ஸ் வந்து டர்மான்றவங்க செஞ்சுருந்தாங்க. அப்புறம் பாடியது நான், அப்புறம் ரேப் பண்ணது வந்துட்டு ரமேஷும் நம்ம அவின் தான் ரேப் பண்ணியிருந்தாங்க. செயின்ட்டும் இதில் செயின்ட் இன்னொருத்தவங்க இருக்காங்க, தக் ஃபேஸ் க்ரூன்னு ஒருத்தவங்கள, அவங்களும் ரேப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப விஷயம் நடந்திருக்கு இந்த நாங்கள் இதில் ரெக்கார்டிங் செய்யும் போது. ஏன்னா சந்தோஷமும் இருந்துச்சு, துக்கமும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சுக துக்கம் ரெண்டும் சேர்ந்தே இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் கூட நம்ம அந்த மாதிரி வேலை செய்யும் போது ஒருத்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க இந்த டைம்ல வந்து ஃப்ரீயா இருந்திருக்கலாம், இந்த டைம்ல இவங்க ஃப்ரீயா இல்லாம இருந்திருக்கலாம். அந்த நேரம் தான் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே நேரத்துல வந்து இந்த வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்காது. சிலர் சீக்கிரம் வந்துருவாங்க, சிலர் வந்து தாமதமா வருவாங்க. நீங்க எப்படி அவின், அந்த நேரத்துல எப்போதுமே சரியா சீக்கிரமா போயிருவீங்களா? எப்படின்னு சொன்னா ஒரு சமயம் வந்து சில வேலை இருக்கும், தடங்கள் இருக்கும். அப்ப நான் சொல்லிடுவேன், சத்யா கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கின்னு. அவங்க சொல்லுவாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன். என்னன்னா அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்து சேர பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா போயிட்டு வர்றதுக்குள்ளே ஜாம் இருக்கும், அது இருக்கும், கிளாஸஸ் முடிஞ்சு லேட்டாக இருக்கும். ஒரு சமயம் கிளாஸஸ் முடிஞ்ச கையோடய எல்லாம் ஒன்றா வந்துடுவோம். ஒரு சமயம் லேட்டாக முடிஞ்சோம். அங்கங்கே கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும். ஆக இப்ப இந்த வகுப்புகள் முடிஞ்சு தாமதமாகும் அப்படின்னு சொல்றீங்க. ஆக நீங்க இன்னும் படித்து கொண்டு இருக்கீங்க. இப்போது வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் இந்தி காலேஜ்ல செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இறுதி ஆண்டு மாணவரா இருக்கீங்க. அப்ப கண்டிப்பா படித்து கொண்டே வேலையிலும் ஒரு பகுதி நேர வேலையிலும் ஈடுபடுவது, அதுலயும் இந்த கலைத்துறை சம்பந்தமான வேலையை செய்வது என்பது ரொம்ப சிரமமான ஒண்ணுதான், கடினமான இதுதான். எப்படி நீங்க உங்க நேரத்தை வகுத்துக்கிறீங்க? எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை இருக்கும் கண்டிப்பா கிளாஸஸ் இருக்கும். அதெல்லாம் கிளாஸஸ்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடம்லாம் கொடுக்கும்போது சென்ட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு நாள். அதை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கிட்டு எங்களோட ரெக்கார்டிங் பாட்டு சேரலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையே செஞ்சு முடிச்சிருவோம். படிப்பு 5 நாட்களுக்கு 2 நாட்களுக்கு வந்து இந்த இசை பாடல் பாடுவது, தொகுப்பு வெளியீடு செய்வது, இப்படி கண்டிப்பா. இப்போதைக்கு பார்த்தோம்னா நானும் சத்யாவும் மட்டும்தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா பார்த்தோம்னா இலுமினேட்ஸ் இன்னொருத்தவங்க இருக்காங்க, லீதல் என்கிற ரமேஷ் மனோகரன். அவரால் தவிர்க்க முடியாத காரணத்தால் இங்க வர முடியவில்லை. ஆனா அடம் பிடிக்கிறாரு, ரொம்ப பேசணும், கண்டிப்பா நான் பேசியாகணும்னு. ஸோ இப்போ வந்து அவர்கிட்ட பேசுவோம். சரி, கண்டிப்பா. ஏன்னா அவருடைய ஆர்வத்தையும் நம்ம மறக்கிறதுக்கு இல்ல. அவருக்கு இப்ப நம்ம தொலைபேசியில் அழைத்து அவரோட நம்ம பேசலாம். கண்டிப்பா.
வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன். சரி ரமேஷ், உங்க நண்பர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. ரமேஷ் அவர் எங்க கூட இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும், ஆனா வேலையின் காரணமாக அவரால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா வர முடியாம போச்சு, நான் வேலை காரணத்தினால. சரி, இப்போ வேலையில இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க நம்ம கிட்ட பேசுறதுக்காக. ஆமா. சரி ரமேஷ், இப்போ நீங்க இந்த பாடல் தொகுப்பு இத பொறுத்தவரை வந்து உங்களோட பணி என்ன? ஓகே, இதுல வந்து நானும் என் நண்பர் பிரவீன், நாங்க 2 பேர் தான் இந்த குரூப் மெம்பர்ஸா, இந்த குரூப் மெம்பர்ஸ். ஸோ இந்த பாடல் வந்து நானும் ரேப் பண்ணிருக்கேன் இந்த பாடல்ல. ஸோ செகண்ட் வர்ஸ் வந்து என்னோட வரும். ஸோ சத்யா வந்து அவங்க வந்து ஃபீச்சரிங் பண்ணிருக்காங்க இந்த பாடல்ல. ஆக நீங்க 3 பேரும் நண்பர்கள், வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் நண்பர்களா இல்லாம இப்படி இந்த இசை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. எப்படி இப்ப நீங்க வேலையை செய்து கொண்டே இப்ப இந்த இதுல ஈடுபட்டிருக்கீங்க, எப்படி உங்க நேரத்தை வந்து நீங்க வகுத்துக்கிறீங்க? அது வந்து வேலை முடிஞ்சோடனே ரெக்கார்டிங் வேலை முடிஞ்சோன்னு வச்சுக்கிறது. ஸோ கணக்கு அது ஒதுக்கிக்குவேன். இப்போ வேலை முடிஞ்சோன்னு ரெக்கார்டிங் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இந்த மியூசிக்னு தனியா ஆஃப் டே வரும்போது ஓகே நாங்க உட்காந்து லிரிக் எழுதுறது, மியூசிக் கம்போசிங் பண்றது. ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து நான் வந்து என் வேலை முடிஞ்சு அதுக்கு பிறகு செய்வேன். அப்படிங்களா? சரி, நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க நீங்க? என்ன சொல்ல விரும்புறேன்னா, மண்ணின் மைந்தர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டாப் மலேசியன் மியூசிக் பைரசி, ஒரிஜினல் வாங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க. நண்பர்கள் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னோட ஸ்ரீமுடா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்லெக்டர்ஸ் மோட்டோ ஸ்போர்ட்ஸ் மற்றும் என் தாய் தமிழ் செல்வி, எனது தந்தை மிஸ்டர் மனோகரன், அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் எனது பிரதர் அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காங்க, தாய்லாந்து அவங்க பேரு. ஓகே, அவங்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த வேலையில. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டீங்க நீங்க. சரிங்க ரமேஷ், கலைத்துறைக்காக நீங்க எதுவும் புனை பெயர்லாம் வச்சுக்கலையா? என்னோட ஸ்டேஜ் நேமா? ஓகே, ஸ்டேஜ் நேம் வந்து லீதல் சொல்லுவாங்க. லீதல், அதோட அர்த்தம் என்ன? அர்த்தம் வந்து பார்த்தாக்கா டிக்ஷனரி வாய்ஸ் பார்த்தாக்கா லீதல்னா வந்து டேஞ்சரஸ் சொல்லுவாங்க. டேஞ்சரஸ். அப்படியா? அப்ப நீங்க ஒரு ஆபத்தான ஆளோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது வந்து ஒரு ஸ்டேஜ் நேமோட ஸ்டேக் தான் நான் வச்சிருக்கேன் அந்த லீதல் என்ற பேரை. ஒரு நவீனமாவும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வைத்துக் கொண்டீங்க. அதுக்குதான் ஆபத்து, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க திரு ரமேஷ், உங்களுடைய கலைத்துறை பயணம் இன்னும் தொடர நமது மின்னலின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்றோம். நன்றிங்க ரமேஷ் உங்களுக்கு. ஆக உங்க நண்பர் ரமேஷ் அடம் பிடிச்சாருன்னு சொன்னீங்க, அவரோடையும் நாம பேசியாச்சு. இந்த நமது மின்னலின் மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில இன்று நைட் ஃபீவர் இந்த பாடல் தொகுப்பை வெளியீடு செய்த சத்யா அவின் அவர்களோட இன்று நாம பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்க சத்யா, இந்த நைட் ஃபீவர் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை கேட்கும் நேயர்கள் நினைக்கலாம் இது என்ன ஒரு ஆங்கில பாடலாக இருக்குமா அப்படின்னு. சரி, இதனுடைய பாடல் வரிகளை கொஞ்சம் பாடி காட்டுங்களேன். ஓகே, இது ஆங்கில பாடல் இல்ல, தமிழ் பாடல் தான். இருந்தாலும் ஆங்கிலம் இங்க கொஞ்சம் வார்த்தைகள் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், கலப்பு இருக்கு. ஓகே, ஆனா என்ன அந்த பாடல் வந்துட்டு நைட் ஃபீவர் ஏன் கொண்டு வந்தோம்னா ராத்திரி காய்ச்சல் சொல்லலாம், இரவு காய்ச்சல். இப்பைக்குள்ள யூத்ஸுங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ உள்ள மாணவர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பாடலுக்கு ராத்திரி வெளியாக வராங்க, ராத்திரி இது பண்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாடலாக தான் இதை வெளியாக்கணும், அவங்களுக்கு கேட்க வேண்டிய பாடல்களா. ஸோ எல்லாரும் கேட்கலாம், அதுக்கு நான் அவங்க மட்டும் கேட்கல, யார் யாருக்கு இந்த மாதிரி இசைகள் பிடித்ததுன்னா அவங்களும் கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் பாடி காட்டுறேனே, அப்புறம் சில நேயர்களை கேட்கட்டுமே. ஆருயிரே ஏற்றுக்கொள் என் கண்மணி காதல் சொல், உன் கண்களால் என்ற சொல், உன் நெஞ்சே ஆருயிரே ஏற்றுக்கொள் என் கண்மணி காதல் சொல், உன் கண்களால் என்ற சொல், உன் நெஞ்சே. ஆக அந்த பகுதியை வந்து நீங்க பாடிருந்தீங்க. நீங்க எப்படி அவின்? இந்த பாடல்ல எப்படின்னா, என்னோட ரேப் தான் மொத கட்டம் வரும். அது எப்படி வரும்னா, மொத கட்டம் வந்து ஆங்கிலத்துல வரும். எப்படி வரும்னா, I break in the silence, freestyle violence, spitting about things my mind go blow. Take a chance, my move to the dance floor, spin party track with my rap flow on low. புதிராக காணப்பட வெவ்வேறு பெண்கள், அதை போல் நக்கான மின்ன விழிகள், சிறு நொடியில் அவள் பார்க்கும் பார்வை மயக்கம் அழகு தேவதை, என் பாட்டுக்கு ஆடும் சிந்தாமணி, மனதை மயக்க வைக்கும் அவளின் தாவணி, வின்ஷியன்ஸ் கண்களை பறிக்காதடி, என் சி வாக் நடையில் பின் திரும்பி பார். அப்படி வரும். ஆஹா, அப்படி மூச்சு விடாம பாடி முடிச்சிட்டீங்க.
சரி, இப்ப நீங்க பாடினத நேரடியா நேயர்கள் கேட்டாங்க. பாடல் தொகுப்பு எப்படிதான் வெளியா இருக்கு, இசையோடு கலந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம். புதிதாக கண்ணப்பண்டு வெவ்வேறு பெண்கள் அதை போல் நக்கான மின்ன விழிகள் சிறு நொடியில் அவள் பார்க்கும் பார்வை மயக்கம் அழகு தேவதை என் பாட்டுக்கு ஆடும் சிந்தாமணி மனதை மயக்க வைக்கும் அவளி தாவணி சூரியன் மறைந்து நிலவு ஒழிக்க வருணங்கள் 1000 ஏன் வெளியே தாக்க கவலை மருந்து என்னோட அடிப்பட வாடி என் ஹனிபி I'm getting crazy over you baby உந்தன் அழகு மேனி என்னை கொள்ளுதடி மது அருந்தாமல் போதைய மின்னலின் மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி தொடர்கின்றது. இன்று நம்மோடு அவின், சத்யா அவங்க நல்ல கலகலப்பா உற்சாகமா பேசிக்கொண்டு இருக்கிறாங்க நம்முடைய உல்லாசம் உற்சாகம் நிகழ்ச்சியில. இந்த இசைத்துறை அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க ஒரு 4 வருட காலமா இந்த இசைத்துறையில ஈடுபட்டு இருக்கீங்க. அவின், நீங்க இப்ப படித்து கொண்டு இருக்கீங்க, இறுதி ஆண்டு மாணவரா இருக்கீங்க. சத்யா படிப்பை முடித்து விட்டு இப்பதான் வேலை செய்ய தொடங்கி இருக்கீங்க. ஆக இப்ப இப்போதுமே இசை அப்படின்னு சொல்லும் போது ஆர்வம் இருந்தாலும் அதற்கு பணபலமும் வேணும். ஓகே, பணபலம் நாங்கள் சொந்தமாக தான் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த பாடலை செய்யும் போது எங்கள் அம்மா அப்பா தான் பெற்றோர்களோட ஆதரவு இருந்துச்சு. அவங்க தான் எங்களுக்கு அந்த டைம் அந்த நேரத்தில் எங்களுக்கு காசு உதவி இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்குன்னா கூட அவங்கள்ட்ட இருந்து தான் கேட்டு தான் இது பண்ண. அதுக்காக நான் அவங்களுக்கு உண்மையில நன்றி சொல்லி ஆகணும். சொல்ல மாட்டாங்களா, என்ன படிக்க சொன்னா படிக்காம பாட்டுன்னு பாடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு விஷயத்துல அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கா? இல்ல, அந்த மாதிரி அனுபவம் இருக்கு. அது எப்படின்னா, நாங்க கரெக்டா படிச்சு கரெக்டான நல்ல புள்ளிகள் எடுத்து நல்ல புள்ளிகள் அந்த புள்ளிகளை கரெக்டா எடுக்கலன்னா அப்ப அந்த மாதிரி பாட்டுகள் கிடைக்கும். பெரிய பெரிய பாட்டா கிடைக்கும். நாங்க என்ன பாட்டு பாடுறோம், அவங்க கொடுக்குற பாட்டு இன்னும் பெரிய பாட்டா இருக்கிறது. ஆனா இருந்த போதிலும் ஒரு விஷயத்துல ஒரு இதுல பார்த்தோன்னா அவங்க நாங்க உண்மையில நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த நேரத்துல அவங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல எங்களோட மியூசிக் டைரக்டரையும் நாங்க ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா சில நேரத்தில் எங்கள்கிட்ட காசு இல்லாத போது அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சு பரவாயில்ல செய்யுங்க, காசு இருக்கும் போது கட்டிக்குங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கும் நாங்கள் உண்மையில உதவி சொல்லி ஆகணும். லைக் என்னோட அண்ணனுக்கும் நான் ரொம்ப உதவி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் தான் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. பாட்டு எப்படி இது பண்ணணும், ஒரு பாடலை எப்படி ஆரம்பிக்கணும், எங்க ரெண்டு பேருக்குமே அவங்க தான் ரொம்ப இந்த பாட்டு எப்படி செய்யுங்க பரவாயில்ல. அண்ணன் சொல்றீங்களா, அவர் பேர் என்ன? தர்மராஜ் அவர் பேரு. அவர் நம்ம சரண்ஜி என்னவளே ஆல்பத்துல அவரும் பாடியிருக்காரு. 5வது நம்பர் பாடல அவரும் பாடியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா பாடுகிறார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நான் ஒரு ஐடலா வச்சு மதிக்கிறேன்னா நான் எங்க அண்ணனை தான் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஸோ அவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் எங்க நண்பர்கள்லாம் இருக்காங்க. விக்னேஸ்வரன் ஒருத்தர், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கோபால்ன்ற ஒருத்தர், விக்கினோட ஒருத்தவங்க ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் பாடல் இது பண்ணும்போது எங்களை காடியில் ஏற்றிட்டு போய் எங்களோட இடத்துல விட்டு இந்த மாதிரிலாம் உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ காசுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த காசு தான் நாங்கள் போட்டு செஞ்சுருக்கோம். அதாவது எங்கள் சொந்த உழைப்பில் இல்லை, சில நேரத்தில் உழைப்புலையும் காசு போட்டுருவோம். சொந்த உழைப்போட எங்கள் அம்மா அப்பா உழைப்பு தான் அங்கே நிறைய இருந்திருக்கு. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். மறக்காம சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ முதல் 2 பாடல் தொகுப்பு வெளியீடு செய்துட்டீங்க. 2க்குமே வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள் மத்தியில? அவின், ஒரு காதல் கதையை பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கேட்டினா ஒரு 90% எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பா அந்த பாட்டு. நைட் ஃபீவர்னு பார்த்துக்கிட்டோன்னா இன்டர்நெட் மூலியமா ரொம்ப பேசப்பட்ட ஒரு பாடல். அது எப்படின்னா ஃபேஸ்புக் சில ஃப்ரீ டவுன்லோட்லாம் கொடுத்துருக்கோம். எப்படின்னா illuminates அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்கு, illuminates.co.nr. அதில் நம்ம திரு ஹசுனேஷ் தான் நம்மளோட அஃபிஷியல் வெப் மாஸ்டர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ரீ டவுன்லோட்க்கு இது பண்ணதுனால ரொம்ப பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு நிறைய பேருக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பேருக்கு எட்டுனால முக்காசி பேருக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நைட் ஃபீவர் நிறையா சப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கு எங்களுக்கு. ரொம்ப பேருக்கு தெரியக்கூடிய ஒரு பாடல் தான் இதுவும். ஒரு காதல் கதை பாட்டு கேட்டிங்கன்னா அது நான் பாட்டு பாடும் போது அவளை சப்போர்ட் சொல்றாங்களே, ஆரம்பத்துல அவ்வளவா வரவேற்பு இல்ல. ஆரம்பத்துல அந்த ஆரம்பிக்கும் போது அந்த வரவேற்பு இல்ல. ஆனா அதுக்கப்புறம் போக மின்னல் எஃப்எம்ல நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. ஏன்னா அந்த பாட்டு நான் வெளியாக்கும் போது மின்னல் எஃப்எம்ல தான் ப்ளே பண்ணாங்க. மின்னல் எஃப்எம்ல தான் கொடுத்தேன். நான் அந்த மாஸ்டர் எடுத்துட்டு மின்னல் எஃப்எம்ல கொடுத்தோம்.
அன்னைக்கு கொடுத்து அன்னைக்கு ராத்திரியே ப்ளே பண்ணாங்க. 9 அந்த செய்திகள் முடிந்து 9:30 மணிக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 9 மணி ப்ளே பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியோட உட்காந்து அதான் மொதல் பாட்டு பாருங்க ரேடியோவில் அதுன்னு ஃபேமிலியோட உட்காந்து கேட்டோம். குடும்பத்தோட உட்காந்து குடும்பத்தோட கேட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து வேற ரேடியோ ஸ்டேஷன்லாம் போய் நாங்கள் கொடுத்து எல்லாமே அந்த பாட்டு இதாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காதல் கதை பாட்டுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. நாங்கள் அவார்ட் ஷோ வரைக்கும் போயிருந்திருக்கோம். ஸோ அதுக்கு எங்கள் நேயர்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. சரிங்க சத்யாவின். இப்ப தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசுவதற்கு முன்பு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு உள்ளூர் பாடலை வந்து நாம் கேட்போம். மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சத்யா, அவின், இப்ப முதல்ல நம்ம பேசும்போது இந்த பாடல் தொகுப்பு வெளியீடு செய்வது அப்படிங்கறது வந்து ஒரு நிறைய இன்பத் துன்பங்களை தாண்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சிருக்கீங்களா ஏன் இந்த துறைக்கு வந்தோம்? இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு எங்களுக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா எல்லோரும் ஏற்பட்டிருக்கோம். ஏன்னா அதான் சொன்னோம்ல, ஒரு 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 பாட்டுக்கு அந்த நாங்கள் எடுத்துட்டு மேலே வரும்போது ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு யாருக்கும் சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு போக போக நாங்கள் எங்களோட டேலண்ட்டை நாங்கள் வெளியாக்க தான் அந்த அந்த சப்போர்ட்லாம் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாரும் வந்து அந்த சப்போர்ட் கொடுத்து எங்கள் பாட்டை கேட்டு ஷோக்குங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய ஷோக்கு போயிருக்கோம் நாங்கள். ஸோ ஒரு ஷோ போகும்போது வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் சார்ஜும் பண்ணியிருக்கோம், சார்ஜ் பண்ணாமலே செஞ்சுருக்கோம். முதல் செய்யும்போது நாங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணி செய்யலை, ஃப்ரீயாக தான் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஒரு பேர் எங்களுக்கு கிடைத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இது மாதிரி சார்ஜ் பண்ணி நாங்கள் செஞ்சுருந்தோம். கஷ்டம்னு சொன்னால் நிறையா இருந்துச்சு. அதனால நாங்கள் சொல்ல மாட்டோம் எதுக்கு வந்துட்டு இந்த திரைக்கு நாங்கள் வந்திருக்கோன்னு நினச்சிருக்கோம். கண்டிப்பாக அதை நாங்கள் உண்மையில நினச்சிருக்கோம். பட் அந்த மாதிரி நம்ம நினச்சாதான் எங்களால் அவ்வளோ தூரத்துக்கு வர முடிஞ்சிச்சு. ஆக நீங்க பட்ட கஷ்டம் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு 2 பாடல் தொகுப்பு வெளியீடு செஞ்சிட்டீங்க. அடுத்து புது வரவுகள் இல்ல வேற என்னென்ன செய்யலாம்? எதிர்கால திட்டங்கள்லாம் என்ன? ஓகே, இப்ப எதிர்காலம் என்னன்னா இலுமினேட்ஸோட ஒரு ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. எங்களோட கணக்கு பிரகாரம் இந்த வருடம் 6ஆம் மாதத்துக்குள்ள வெளியாயிரோன்னு ஒரு நம்பிக்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அது ஏற்பாடெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சில பாடகர்லாம் அதுல பாடியிருக்காங்க. அந்த நைட் ஃபீவர் பாட்டும் அந்த குறுந்தட்டுல இருக்கும். அதுதான் இப்போதைக்கு உள்ள ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. வீடியோ கிளிப் ஒன்று செய்யணும்னு பிளானிங்ல இருக்கு. நைட் ஃபீவரோட வீடியோ கிளிப் அதுவும் பார்ப்போம். அதுலேயும் ஒன்றா சேர்ந்து வச்சு இது பண்ணலான்னு ஒரு திட்டத்தில் இருக்கோம். எப்படின்னா இதில் வந்து 3-4 மியூசிக் டைரக்டர்ஸ் ஒன்றா ஜாயின் பண்ணி செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக சத்யாவும் பாடின பாட்டும் அதில் இருக்குது. அதை தவிர்த்து எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடலாக தான் இருக்கும். எப்படின்னா ஆங்கில இசையிலையும் ஆனால் சுத்த தமிழ், கண்டிப்பா சுத்த தமிழ் பாய்ச்சிருப்போம். அதுல வந்து சுத்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது. கண்டிப்பா சுத்த தமிழ் பாடி. ஏன்னா எப்படின்னா எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவார், எதுக்கு ஆங்கில வார்த்தைகளா பாய்ச்சி இது பண்றீங்க? யாருக்கும் அப்பாவே சொல்லியிருக்காரு. கண்டிப்பா, ஏன்னா அப்பா வந்து தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆளு. அப்ப சொல்லுவார், ஆங்கிலம் பயிற்சி என்ன இருக்கு, தமிழ் வார்த்தையா பேக்கணும், அதுக்காக என்ன பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து எப்படின்னா மலே மீடியம், நான் வந்து அவளையும் தமிழ் புரியாது, சத்யாவும் மலே மீடியம் தான். அவளையும் தமிழ் வந்து எங்களுக்கு எப்படின்னா ரொம்ப டீப்பா அந்த அளவுக்கு எங்களால் பேச முடியாது. என்ன பண்ணோம்னா அப்பா வச்சிருப்பாரு மகாகவி பாரதிதாசன் அவங்க மாதிரி கவிதைகள்லாம் வச்சிருப்பாங்க. எப்படின்னா என்னோட கட்டில் கீழே இருக்கும் அந்த புத்தகம்லாம். அதை எடுத்து பார்த்து வரிகள் எழுதுவோம். அப்படி இது பண்ணி கண்டிப்பா ஒரு நல்ல தமிழை தான் பயன்படுத்தியிருக்கோம் நம்புறேன் நான். கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இது இருக்கு. இசை அப்படின்னு சொல்லும் போது மொழி வந்து ஒரு காரணமா அமையாது நம்ம அதை பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா உள்ளூர் கலைஞர்கள் செய்யும் போது தமிழ் மொழியை இன்னும் நல்ல ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்குமே என்பது வந்து நம்முடைய நேயர்களின் எதிர்பார்ப்பு. கண்டிப்பா பாடல் தொகுப்பு வெளியிட அப்படின்னு சொல்லும் போது இசையும் அதுல ரொம்ப முக்கிய பங்காற்றது. இந்த பாடலுக்கு இசையமைப்பு செய்தவர் வந்து பிக் சைஸ். சரி, நீங்க நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க சத்யா? நேயர்கள் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நாங்க சொல்ல விரும்புறோம். பாட்டை கேளுங்க,
பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாட்டை கேளுங்க, ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா இது நாங்கள் வந்து செய்கிறது வந்து நாங்கள் பணத்துக்காக காசுக்காக நாங்கள் எதுவும் செய்யலை. இது வந்து எங்ககிட்ட இருந்த ஒரு அந்த திறமையை வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதுதான் நான் சொல்ல வரோம், திறமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். தவறுகள் ஏதாச்சும் இருந்திருந்தா இந்த மாதிரி பேசும்போதோ எங்களோட வெப்சைட் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் காமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி செய்யலைங்க, இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா நாங்களும் வந்து இனிமேல் தான் மேலே வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷமும் அந்த துறையில் நாங்கள் இல்லை, இனிமேல் தான் மேலே வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கும் பல ஆசைங்க இருக்குது, மேலே வரணுன்ட்டு. அது எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிற ஒரு காமெண்ட்ஸுங்க தான் வந்து நாங்கள் எடுத்து இது பண்ணிக்கிறோம், நாங்கள் திருத்திக்கிறீங்க, எங்களை நாங்கள் திருத்திக்க போகிறோம். அப்புறம் நான் நேர்கள் எல்லாத்துலேயும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரைக்கும் வந்து இந்த மாதிரி உட்காந்து நாங்கள் பேசுறது வந்து ஃபுல்லாக நேரு தான் காரணம். ஆக மொத்தம் எல்லாத்தையும் சொல்லணும்னா நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். எங்களோட நண்பர்களுக்கு இப்போ நான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு இடமும் அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல ஆகணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி டைம் கொடுத்து நேரத்தை கொடுத்து ஒதுக்கி நான் ஸ்டூடியோ போனேன்னா ஸ்டூடியோக்கு போகிறதுக்கு டைம் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி டைம் கொடுத்துருந்தா அவங்களுக்கும் உண்மையில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது முடிந்து எங்கள் அண்ணன் தர்மராஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். விக்னேஸ்வரன் விக்கின்னு நினைத்திருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய மேஜிஷியன் மலேசியாவில். அது வந்து மலேசியாவுக்கு ஒரு மேஜிஷியன். அவருக்கும் நன்றி. என் நண்பர் கோபாலுக்கு நன்றி. என் நண்பன் அவின்ஷனுக்கு நன்றி. பக்கத்தில் அவருக்கும் நன்றி. ரமேஷ்கின்ற நன்றி. எல்லாருக்கும் என்னோட நன்றி நான் எல்லாத்துக்கும் விரும்பி சொல்ல விரும்புகிறேன். உங்க கூட உறுதுணையா இருந்த எல்லாருக்கும் நன்றி. சரி அவின், கண்டிப்பாக மக்களுக்கு நான் முதல் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை. ரெண்டாவதா அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக நன்றி. எனக்கு பக்கபலமாக இருந்த திரு அலெக்சாண்டர், திருமதி கமலம், அம்மா அப்பா. கண்டிப்பாக அப்பா வந்து மிந்தி வந்து வானொலி 6ல் தான் அந்த காலத்துல வந்து ஒரு டிராமா நடிகர். அவர் வந்து ஒரு புது தகவல் விடைபெறும் முன்னர் நீங்க சொல்றீங்க. அவரு கொடுத்த அந்த ஊக்கத்தினால தான் அம்மா கண்டிப்பா வீட்டுல சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பா வந்து அப்பயும் பக்கபலமா தான் இருப்பார். பரவாயில்ல பேசுவாரு. அம்மா அப்பாவுக்கு ஒரு நன்றி. எங்களோட சோல்மேட் கோபால், உயிர் நண்பன், 6 உயிர் நண்பன். நிறைய அண்ணனுங்க இருக்காங்க எங்களுக்கு, சுமேஷ்ன்றவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் நன்றி. அதை தவிர்த்து இசையில நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப என்னோட ஐடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முத நான் மியூசிக் வந்த ஐடல் வந்து சைக்கோயினேட்ல டேடி ஷேக்னு ஒருத்தர். அவர் வந்து எனக்கு ஒரு ஐடல் உண்மையானுமே. அவருக்கு ஒரு நன்றி. எங்களோட அந்த வெப் மாஸ்டர் அவருக்கு ஒரு நன்றி. நம்ம வந்து வெப்சைட்ல வந்து காமெண்ட் ஒரு சைட் வச்சு ஒரு செக்ஷன் வச்சு காமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பா நல்லதோ கெட்டதோ காமெண்ட் எல்லாம் நீங்க அங்கே இது பண்ணிடலாம். அல்லது எங்களுக்கு வந்து பர்சனலா இமெயில் பண்றீங்கன்னா ஃபேஸ்புக்லும் இமெயில் பண்ணலாம். facebook.com/avientions AVEENXIONZ. அங்கே வந்து எங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணி கண்டிப்பா இமெயில் பண்ணி எங்களுக்கு காமெண்ட் பண்ணலாம். பாட்டு அங்கேயும் இருக்குது, அங்கேயும் டவுன்லோட் பண்ணலாம். எங்களோட வீடியோ கிளிப் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், அங்கேயும் நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். இப்போக்கு வந்து மின்னல் எஃப்எம்க்கு நாங்கள் உண்மையில நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க எங்களோட இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நம்ம ஏன்னா மண்ணி நட்சத்திரம் இந்த நிகழ்ச்சியின் வழி நம்ம உள்ளூர் கலைஞர்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமும். ஆக இந்த 2011ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றிருக்கீங்க. இனி வரக்கூடிய உங்களுடைய படைப்புகள் எல்லாம் இன்னும் மேன்மேலும் வெற்றி பெறணும். அதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.